ஒரு சின்ன குழந்தைய இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு ஒரு தரம் குறைந்த செயல்ல ஈடுபடுற நபர்களுக்கு நாட்டினுடைய சட்டமும் தண்டனையும் என்னவாக அமைய போகிறது? இருக்கக்கூடிய சட்டமும் தண்டனையும் போதுமானதா? சிறுவர்கள் மீதாக குழந்தை, ஒரு 7 வயது குழந்தை அப்படின்றது ஒரு பிஞ்சு, ஒரு பூ, அந்த பூக்களை வேதனைப்படுத்தி எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அப்படின்றத நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்கு. பெற்றோர் பிள்ளைகளை இன்னும் பாதுகாக்கணும். வீட்டுக்கு வாரவங்க யாரு போறவங்க யாருன்ற நிலையில இருக்கணும். போதை வஸ்துனால, மது போதையில இருந்த ஒரு நபர் இப்படி செய்யறாருன்னு சொன்னா நாடு எவ்வளவு தூரம் இந்த போதைக்கு இடம் கொடுத்திருக்கிறது. பொங்கல் அன்று காலையில இந்த சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க. போலீசார் கைது செய்திருக்கிறாங்க அந்த நபரை. ஆனா பெற்றோர் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? எனவே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமும் நீதித்துறையும் இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை வெளியில வச்சு கொடுக்கணும். பெற்றோருக்கான ஒரு விஷயம் தான் இது. நாம யாரை வீட்டுக்குள்ள விடுறோம், யாரோட குழந்தையை அனுப்புறோம், எப்படி ஒரு பாலியல் கல்வியை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லது பாலியல் ரீதியான விஷயங்களை எப்படி கற்றுக் கொடுக்கிறதுன்ற போராட்டத்துல இலங்கையினுடைய கல்வி அமைச்சு இறங்கி இருக்கிற நேரம் இது போன்ற சம்பவங்கள் எப்படி மக்களுக்கான தெளிவுகளை வழங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நாம சிந்திக்கணும். ஒரு பிள்ளைய, ஒரு பச்சை குழந்தைய ஒரு பூவை சிதைச்சு போடுற வரைக்கும் பெற்றோர் என்ன செஞ்சீங்க? ஐயா, யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்துல யாரையுமே நம்பாதீங்க. உங்களுடைய குழந்தைகள் விவகாரங்கள்ல யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உறவுக்காரனாகவே இருக்கட்டும், நீங்க நம்பாதீங்க. இலங்கையினுடைய சட்டம், பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக்கப்படணும். சில விஷயங்களை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு அருவருப்பாக இருக்கு. பொதுவாக எங்கெங்க எதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு நெறிமுறை, ஒரு வினைத்திறன் இல்லாம போயிட்டு இருக்கு நாடு, உலகம். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் சேகு. நேற்று மாலை அல்லது நேற்று காலை இன்றாகும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தொடர்பிலே நாங்கள் இன்றைய நோ டாபிக்கை உங்களுக்காக கொண்டு வரலாம்னு சொல்லி நினைத்திருந்தோம். இது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸோ அல்லது ஷேரோ இல்லை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரபல்யத்துக்காகவோ அல்லது வேறொரு விடயத்தை வைத்து நாங்கள் ஏதாவது லாபத்தை தேடிக்கொள்வதற்காகவோ கொண்டு வரும் தொகுப்பு அல்ல என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறேன். என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டாபிக்ஸை பேசாமல் இருக்கிறாங்க, இல்லை பேசுகிறதுக்கு தயங்குறாங்க, இல்லை பேசுனா சில சிக்கல்கள் வருமா, இல்லை பேசினாலே இந்த விஷயத்தை பற்றி பேசினாவே இந்த விடயங்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு சில தகவல்கள் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கு இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், இது ஒரு பெற்றோர் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு காணொலியாக இருக்கணும். நான் உண்மையிலுமே இன்றைய தினத்தில் வேறொரு தலைப்பில் தான் உங்களுடன் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனால் இந்த தலைப்பு எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இருக்கக்கூடிய பெற்றோர், ஒரு வயது வரைக்கும் பெற்றோருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான, அந்த வயதுடைய பெற்றோருக்கான ஒரு காணொலியாக இது சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், நாவலப்பட்டியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அது செய்திகளின் வாயிலாக இணையதளங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 7 வயது சிறுமியை ஒரு நபர், 35 வயதுடைய ஒரு நபர் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற விடயங்களை எல்லாம் தாண்டி, இந்த தகவலையும் தாண்டி ஒரு 7 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிற அளவுக்கு ஒரு நர்ம ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு அதுக்கு என்ன வார்த்தைகள் பிரயோகிக்கிறது, ஒரு ஊடகத்தில் என்ன வார்த்தைகளை பிரயோகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நானும் ஒரு தந்தை, பெண் பிள்ளைக்கான ஒரு தந்தை. பெண் பிள்ளை மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். புதிய கல்வி சீர்திருத்தம், பாலியல் கல்வி, அந்த கல்வி இந்த கல்வின்னு சொல்லி நாட்டில் கொண்டு வராங்க. எதை கொண்டு வந்தும் இப்படிப்பட்டவர்களுக்கு பொது வெளியில் தண்டனை வழங்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சின்ன குழந்தைய இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு ஒரு தரம் குறைந்த செயலில் ஈடுபடுற நபர்களுக்கு நாட்டினுடைய சட்டமும் தண்டனையும் என்னவாக அமைய போகிறது? இருக்கக்கூடிய சட்டமும் தண்டனையும் போதுமானதா அப்படின்றது கேள்விக்குறியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தாய், ஒரு தந்தை ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும், யாரை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். உண்மையிலேயே நிறைய இது போன்ற சம்பவங்கள் நாடு பூராகவும் பல இடங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கு. சிறுவர்கள் மீதாக குழந்தை, ஒரு 7 வயது குழந்தை அப்படின்றது ஒரு பிஞ்சு, ஒரு பூ, இப்படி அந்த பூக்களை கசக்கி
அந்த பூக்களை வேதனைப்படுத்தி எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அப்படின்றத வந்து நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் இதை பேசுறதுக்கு உண்மையிலே நான் என்னுடைய செய்திகளிலும் சரி எங்கும் சரி இது போன்ற செய்திகளை வந்து நான் பதிவிடுறதில்லை. அது என்னோட ஊடகத்தில் கடமையாற்றின நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆனால் நான் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னு சொன்னால், பெற்றோர் தான் இதற்கான முக்கியமான காரணம். பெற்றோர் உண்மையிலேயுமே பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பெற்றோர் வந்து பிள்ளைகளை இன்னும் பாதுகாக்கணும். வீட்டுக்கு வாரவங்க யாரு போகிறவங்க யாருன்ற நிலையில் இருக்கணும். போதை வஸ்துனால மது போதையில் இருந்த ஒரு நபர் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் நாடு எவ்வளவு தூரம் இந்த போதைக்கு இடம் கொடுத்திருக்கிறது, மது போதைக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அதையும் நாவலப்பட்டிய பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, எங்களுடைய மலையக சொந்தங்கள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பொங்கல் அன்று காலையில் இந்த சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க. போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறாங்க அந்த நபரை. ஆனால் பெற்றோர் என்ன செய்து கொண்டிருந்தாங்க, எதற்காக இப்படியான நபர்களை அழைச்சி வீட்டிலையோ அல்லது பக்கத்து வீட்டிலையோ இது போன்ற போதை வஸ்துக்களை பாவித்து அல்லது மது போதையில் இறங்குறாங்கன்ற கேள்வி இருக்குது. நாம் எப்பயும் தெளிவாக இருக்கணும். நம்ம வளர்க்குற பிள்ளைகள் வந்து சரியாக வளர்க்கணும்னு சொன்னால் பெற்றோர் தாய் தந்தை வந்து தெளிவாக அதை செய்யணும். உண்மையிலுமே இந்த சம்பவம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நாட்டில் எல்லா இடங்களையும் இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள், இது ஒரு சின்ன சம்பவம் சொன்னால் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நடக்குது. ஆனால் இதற்கு முழு பொறுப்பு பெற்றோர் காரணமாக இருக்கணும். நாம் வீட்டுக்கு யாரை கொண்டு வரோம், யாரை வீட்டுக்கு அலௌட் பண்ணுறோம், யாரை வீட்டுக்குள்ளே விடுறோம், யாரை கொண்டு வந்து நாங்கள் போதைகளில் பாட்டி போட்டு கொண்டாடுறோம்ன்றது வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். உறவினர்களை கூட வீட்டுக்கு அழைக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் இது போன்ற சம்பவங்கள், இந்த பாலியல் சீண்டல்கள், சேட்டைகள், பெண்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, இந்த அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்திருக்கிறது இது போன்ற விடயங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமும் நீதித்துறையும் இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை வந்து வெளியில் வச்சு கொடுக்கணும். 4 பேர் நடுச்சந்தியில் வச்சு இதுக்கான தண்டனைகளை கொடுத்தாதான் இந்த நாடும் திருந்தும். இது போல தவறுகளில் ஈடுபடக்கூடியவங்க பயப்படுவாங்க. சட்டம் இருக்குது, தண்டனைகள் இருக்குது, ஆனால் அது எப்படி கொடுக்கப்படுது? 4 செவத்துக்குள்ளே இதுக்கான தண்டனைகள் வந்து நாம் கொடுக்கக்கூடாது. இது தெளிவாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு தண்டனையை கொடுக்கணும். அப்போ தான் இதற்கு பின்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாக்கப்படணும், சமூகங்கள் பாதுகாக்கப்படணும். எனவே இது போன்ற எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் உள்ளவங்க வந்து பயப்படுறதுக்கான ஒரு வெளியே வந்து ஒரு நீதித்துறையை வந்து கட்டி எழுப்பணுன்றது வந்து எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பெற்றோருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெற்றோருக்கான ஒரு விஷயம் தான் இது. வந்து நாம் யாரை வீட்டுக்குள்ளே விடுறோம், யாரோட குழந்தையை அனுப்புகிறோம், யாரோட குழந்தையை பேச விடுறோம், யாரோட மடியில் உட்கார வைக்கிறோம். பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ஒரு வயது வரைக்கும் பெற்றவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும். யாரையும் நம்பி குழந்தையை விடக்கூடாது, யாரையும் நம்பி குழந்தைகளை பேச விடக்கூடாது, பழக விடக்கூடாது, கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும். அதையும் தாண்டி தந்தைமார்கள் இது போன்ற நபர்களுடன் பழகிறத, தந்தைமார்கள் இது போன்ற நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சி மது போதையில் இறங்குறது, மதுபானம் குடிக்கிறது, இது மாதிரியான செயல்களை வந்து முற்று முழுதாக தவிர்க்கணும். எல்லா ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் எல்லாம் இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு நாங்கள் வந்து தெளிவாகிட்டோம், நாட்டில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, உலகத்தில் இவ்வளவு விஷயம் நடக்குது, எல்லாம் சோசியல் டைப்பாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு குடும்பத்திலையும் ஒரு வீட்டில் உள்ளவங்களையும் சிந்தித்து பார்க்கணும். சோசியல் டைப் தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்குமான ஒரு காரணம். நாங்கள் சமூக ரீதியாக நாடு உலகங்கள் முன்னோக்கி செல்லுது, உலகம் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற நேரம் இது போன்ற கல்வி சீர்திருத்தங்கள் வார நேரம் மக்கள் சிக்கலுக்கு முகம் கொடுப்பாங்க. எப்படி ஒரு பாலியல் கல்வியை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லது பாலியல் ரீதியான விஷயங்களை எப்படி கற்றுக் கொடுக்கிறதுன்ற போராட்டத்தில் இலங்கையினுடைய கல்வி அமைச்சு இறங்கி இருக்கிற நேரம் இது போன்ற சம்பவங்கள் எப்படி மக்களுக்கான தெளிவுகளை வழங்கி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நாம் சிந்திக்கணும். எல்லா அடிப்படையிலையும் வந்து பெற்றோர் பாதுகாவலர்கள் இந்த கல்வியை அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது எப்படி, யாரு கையில் கொடுக்கணும், யாரை வீட்டுக்கு வர வைக்கணும், யாரை வீட்டிலிருந்து பழக விடணும் என்றதை வந்து தெளிவாக பெற்றவர்கள் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மலையக பகுதி என்றது ரொம்ப பின்தங்கிய பகுதிகள். அதுக்காக நான் மலையக பகுதி மற்ற பகுதிகள் இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இடம்பெறுது. பொதுவாக வந்து இந்த மது போதைக்கு அல்லது இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள போது அதிகமாக
வருஷமாக வந்து இது போன்ற பாட்டிகள் எல்லாம் வச்சு கொண்டாடுறது வழக்கம். எனவே இதை வந்து தவிர்க்கணும். இதனால் வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினர், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. உண்மையிலுமே இந்த நியூஸ், இந்த தகவலை வந்து கேட்குற நேரம் மனசு எவ்வளவு தூரம் ஒரு இறுக்கமான ஒரு நிலைமைக்கு வருது தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இதை பண்ணுறோமே, நம்ம இந்த ஷோவை பண்ணணுமா அப்படின்ற நான் ஒரு 10 தடவை சிந்திச்சு தான் இந்த டாபிக் இன்னைக்கு நான் வந்து இந்த நோ டாபிக் நிகழ்ச்சிக்காக எடுத்திருக்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னேன், நானும் ஒரு தந்தை, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, நீங்களும் ஒரு தாய் தந்தை. யாரை வீட்டுக்கு விடலாம், யாரை வீட்டுக்கு விடக்கூடாதுன்றது ரொம்ப ஆழமாக சிந்திங்க. ஒரு 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 தரம் தாழ்ந்த ஒரு செயல் இது. ஒரு 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 விமர்சனத்துக்காக சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனை என்ன? ஒரு 7 வயது அந்த பூ பிஞ்சிக்கு என்னையா தெரியும்? எதை பற்றி சிந்திக்க முடியும்? அந்த பிள்ளை எவ்வளவு துடிச்சிருக்கும். இதற்கப்புறம் அந்த குழந்தை சமூகத்தில் எப்படி இருக்கும்? அந்த பெற்றவங்களுடைய மனநிலைமை என்ன? இது போன்ற நபர்களுக்கு, இது போன்ற துஷ்பிரயோகங்களில், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய உச்சப்பட்ட தண்டனையை வந்து நாடும் சட்டமும் அரசும் சரியா அது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கிற வரைக்கும் அந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த சமூகம் திருந்தும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திருந்துவாங்க. இது போன்ற தவறுகளை செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். எனவே பெற்றோர் இந்த விவகாரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ரொம்ப பாதுகாப்பாக பிள்ளைகளினுடைய வாழ்க்கை முறையை வந்து சொல்லி கொடுக்கணும். யார் பேசினாலும் பேசாதீங்க, யார் இருந்தாலும் பக்கத்தில் உட்காராதீங்க, யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. இப்படியான விஷயங்களை வந்து விடயங்களை வந்து பெற்றோர் வந்து சொல்லி கொடுக்கணும். 4 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த பெற்றோர் இந்த குழந்தையை தேடுறாங்க. 4 மணித்தியாலம் ஒரு பிள்ளை வீட்டில் காணான்னு சொன்னால் பெற்றவங்க என்ன செய்றீங்க? அந்த 4 மணித்தியாலம் நீங்கள் எங்கே போனீங்க? ஒரு பிள்ளைய, ஒரு பச்சை குழந்தைய, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூவை சிதைச்சி போடுற வரைக்கும் பெற்றோர் என்ன செஞ்சீங்க? நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது பெற்றோர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இல்லாட்டி இந்த சமூகத்திலிருந்து இது மாதிரி கொடிய அரக்கன்களை அழிக்க முடியாது. இந்த சமூகத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியாதாக மாறிடும். பெற்றோர் பிள்ளையிடமில்ல எவ்வளோ கவனம் செலுத்தி இருக்கிறீங்க. 4 மணித்தியாலமும் உங்கள் பிள்ளையை காணோன்னா நீங்கள் எங்கே ஐயா, என்ன ஐயா பண்ணீங்க? வீட்டுக்குள்ளே இருந்து பொங்கல் கொண்டாடுனீங்களா? இல்லை குடும்பமாக கூட்டமாக மதுபோதையில் இறங்கியிருந்தீங்களா? அதுக்கப்புறம் குழந்தையை தேடுறீங்க. சிதைக்கப்பட்டு எங்கேயோ ஒரு தேயிலை காட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ கூட நீங்கள் எவ்வளவு அந்த தந்தை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக அழுகுறாரு. அந்த நபர் யார்? அந்த தந்தையினுடைய ஃப்ரெண்டா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா? எவ்வளவு காலம் நீங்கள் இவங்களோட தொடர்பில் இருந்தீங்க? எவ்வளவு காலம் இவங்களோட ஒரு நட்பை பேணி இருந்தீங்க? ஐயா, யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. உங்களுடைய குழந்தைகள் விவகாரங்களில் யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உறவுக்காரனாகவே இருக்கட்டும், நீங்கள் நம்பாதீங்க. யாரையும் நம்பி நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போகிற, யாரையும் நம்பி குழந்தைகளை பேச விடுற காலம் இல்லை இது. சமூகம் திருந்தணும். இது தொடர்பில் குழந்தைகள் பாதுகாப்பு, அதே போன்ற மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு இதெல்லாம் சேர்ந்து சட்டங்களை வந்து ரொம்ப இறுக்கமாக செய்யணும். சட்டங்களை இறுக்கமாக அமுல்படுத்தணும். தண்டனைகள், இது போன்ற செயல்களில் கீழ்த்தரமாக ஈடுபடுகின்ற நபர்கள் ரொம்ப பொது வெளியிலே தண்டிக்கப்படணும். சட்டம் அதற்காக கொண்டு வரப்படணும். எதையோ பிடிச்சிக்கிட்டு எதையோ கொண்டு வந்து சமூகத்தில் போராடுறீங்க, எதையோ வச்சு சமூகத்தில் நீதி கேட்குறீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வீதிக்கு இறங்குறீங்க. தேவையான விஷயங்களை நீங்க தவற விடுறீங்க. இது எல்லாம் மாறணும். இலங்கையினுடைய சட்டம், பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக்கப்படணும். சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எனவே இந்த விவகாரத்தை நான் இன்றைக்கு பேச எடுத்த காரணம், நானும் ஒரு தந்தை, எனக்கும் இருக்கிறது பிள்ளைகள். யாரோ எப்படியோ போகட்டும்னு சொல்லி நானும் மற்றவங்க மாதிரி விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் எனக்கும் அவங்களுக்கும் அந்த சரிநிகர் ஆகிடும். எனவே
பெற்றோர் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரோட பழகணும், யாரோட போகணும், யாரோட வரணும், எங்க நிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றது 24 மணித்தியாலங்களும் நீங்க விழிப்புடன் பார்த்துருங்க, அவதானிச்சிருங்க. தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ வீட்டுக்கு வெளியில வச்சு உங்க வேலைகளை முடிங்க, வீட்டுக்கு வெளியில வச்சு பேசுங்க, வீட்டுக்கு வெளியில வச்சு உட்கார வச்சு கதைங்க, பிரச்சனை இல்லை. சொந்தக்காரர்களாக இருந்தாலும் இந்த விடயங்களை நம்பிக்கை வைக்காதீங்க, பாதுகாவலர்களாக அவங்களை நியமிக்காதீங்க. வேலியே பயிரை மேய்றது போல ஆயிரும், வேலியே பயிரை மேய்றது மாதிரி ஆகிரும். எனவே இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எங்களுடைய நாட்டின் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அதற்கான எவ்வளவு சம்பவங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் தெரியுமா? எவ்வளவு சம்பவங்கள் இது போல ஒரு வருஷமும் நம்ம அடிக்கிட்டு போகலாம் தெரியுமா? எத்தனை இடங்கள்ல இது போல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சட்டம் இறுக்கமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சருக்கான ஒரு கோரிக்கை இது. இந்த விடயங்கள் தொடர்பில் சட்டத்தை ரொம்ப இறுக்கமாக்குங்க. இது போன்ற உள்ளவங்களுக்கு தண்டனை வழங்குற நேரம் தண்டனைகளை தெளிவா வழங்குங்க. அப்பதான் அடுத்தவன் தவறு செய்ய பயப்படுவான், அடுத்தவன் இந்த தண்டனைக்கு பயப்படுவான். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை, ஒரு தந்தையாக என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. எனவே இந்த விவகாரங்கள்ல அமைச்சாக இருக்கட்டும், இலங்கையினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், இது தொடர்பில் இன்னும் இருக்கப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். அதே போல பெற்றோர்கள் நீங்க ரொம்ப அவதானமாக உங்க பிள்ளைகளை பாதுகாருங்க. யாரையும் நம்பி உங்க பிள்ளைகளை வெளியில விடாதீங்க. கடைசியில கஷ்டப்பட போறது, வேதனைப்பட போறது, எல்லாம் இழந்துட்டு தலையில கைய வைக்க போறது நீங்களாக தான் இருக்க போறீங்க. பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நான் ரெண்டையும் பிரிச்சு பேச விரும்பல. பாதுகாப்புன்றது எல்லோருக்கும் சமன், எல்லோருக்கும் போதும். எனவே அவங்களுக்கான பாதுகாப்பை நீங்க கொடுங்க. யாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடாதீங்க, யாரையும் நம்பி பிள்ளைய விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காராதீங்க. பிள்ளைகளை தனியா வெளியில விளையாடி விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காருங்க. இல்ல வீட்டுக்குள்ள பிள்ளை வேற யாரோட சரி பேசிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்க வெளியில உங்க வேலையை பார்க்காதீங்க. உங்கள் கண் உங்கள் குழந்தைகள் மீது ஒரு கண்ணாக இருக்கட்டும். அப்போதான் இந்த விவகாரங்கள்ல இருந்து எல்லா பெற்றோருக்கும் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே இந்த சம்பவம் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு சம்பவம், ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். செய்தியாக போட விரும்பாட்டியும் இது தொடர்பில் பெற்றோருக்கு நான் தெளிவு வழங்கணும், இல்ல பெற்றோரிடம் கோரிக்கை முன்வைக்கணும் என்றதுக்காக இந்த காணொலியை நான் செய்கிறேன். எனவே இந்த செய்திகள் இந்த இடத்தையோ அல்லது இந்த பிள்ளையோ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணம் இன்னும் சிந்திக்காம இருக்கிறீங்க, இன்னும் யோசிக்காம இருக்கிறீங்க, இன்னும் நீங்க உங்களை ஏதோ ஒன்று நினைச்சிட்டு வாழ்றீங்க. இந்த உலகம் வேகமாக சுழலுது, எல்லாம் வேகமாகவே நடக்குது. எப்ப எத்தனை காலம் எது நடக்கும், எங்க நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது. நாங்க சரியாக இருந்தால், நாங்க சரியாக கடைபிடிச்சோம் என்று சொன்னாதான் எல்லாம் சரியாகும். எனவே பெற்றோர் மிகவும் அவதானமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய கவனத்தில் இருங்க. இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தக்க தண்டனையை வழங்கணும். அது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பொது வெளியில் வழங்கப்படணும். அப்பதான் திருந்துபவர்கள், தவறு செய்ய நினைப்பவர்கள் கூட திருந்துவார்கள். இது இன்னும் இறுக்கமாகணும். வெளியில விடவே கூடாது. தப்பு செஞ்சவன் ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் காலம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில திரும்பலும் அதே செய்யறான். இது மாறணும். நாட்டில் இந்த கலாச்சாரம் மாறணும், இந்த முறைகள் மாறணும். இப்போ மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் 80 வயசுல உள்ளவங்களும் சோசியல் மீடியாவில் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. சில விஷயங்களை பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு அருவருப்பாக இருக்குது. பொதுவாக எங்கெங்கே எதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு நெறிமுறை, ஒரு வினைத்திறன் இல்லாமல் போயிட்டு இருக்கு நாடு, உலகம். எனவே இந்த விடயத்தில் உரியவர்களுக்கு அரசாங்கமும் சரி, சட்டமும் சரி, அமைச்சும் சரி தகுந்த தண்டனைகளை வழங்கணும். அது இதற்கு பிறகு இது போல தவறு செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். பெற்றோர் யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம், யாரோட பழக விடுறோம் முறையா சரியா சிந்திக்கணும். எனவே அப்ப சிந்திக்கிற நேரம் தான் இது போன்ற விவகாரங்கள்ல இருந்து உங்களுடைய பிஞ்சுகளை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பெண்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சமூக பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த காணொலியை நாங்க உங்களுக்காக செய்து போடுறோம். சமூக பொறுப்பு இருக்கிறதுனாலதான் இது போன்ற விழிப்புணர்வுகளையோ இல்ல நம்ம உள்ள உணர்வுகளையோ வெளியில கொட்டி இது போல ஒரு காணொலியை செய்யறது சமூக பொறுப்பு இருக்கிறதுனால, சமூகத்திடம் கோரிக்கை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த காணொலிகளை நாங்கள் செய்கிறோம். இதில் நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, நம்ம எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. நானும் ஒரு தந்தை, எங்களுடைய சமூகம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள் உலகம் பூராக இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நாங்கள் செய்கிறோம். சட்டம் இறுக்கமாக்கப்பட வேண்டும், பெற்றோர் அவதானமாக இருக்க வேண்டும், இந்த விவகாரங்களில் லேசாக எடுக்கக்கூடாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது. எனவே இன்றைக்கு நோ டாபிக் நூடாக நாங்கள் இந்த ஒரு இழிவான செயல் மூலம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி தொடர்பில் பார்வையை செலுத்தியிருந்தோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.